முருகர் பக்தர்களுக்கு நம்ம முருகரே ஒரு கவசமாக இருப்பாருங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும், நம்ம மனம் நிம்மதிக்கும், நம்ம சௌபாகியமான வாழ்க்கைக்கும், நம்மளுடைய நீண்ட ஆயுளுக்கும், நமக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கும், கடன் எல்லாம் குறைஞ்சி நம்ம செழிப்பாக வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம முருகர் தந்தை நமக்கு ஒரு கவசமாக இருப்பார். முருகர் பக்தர்களை பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, ரொம்ப கவலையாக இருப்பாங்க. அவங்க முகம் ரொம்ப பொலிவிழந்து இருக்கும். ஆனால் முருகனை வணங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவங்க முகம் பார்த்தா ரொம்ப பொலிவான முகமாக இருக்கும், ரொம்ப தெளிவான முகமாக இருக்கும். பார்க்கவே பக்தி பரவசமாக அந்த திருநூரை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக காட்சி கொடுப்பாங்க. தன்னம்பிக்கை வந்துடும். முருகர் தந்தையே ஒரு கவசமாக இருந்துருவார். யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு எந்த தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களுக்கே ஒரு தடை மாதிரி ஆயிட்டு போயிடுது. நமக்கு எல்லாமே நம்ம நடக்காதுன்னு நினச்சக்கூடிய ஒரு விஷயமெல்லாம் நடந்துட்டு வருது. நம்ம மனசுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருந்ததோ அதெல்லாம் தூரம் போயிட்டு நம்ம மனசு இப்போ ரொம்ப லேசாகிடுச்சே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க முகம் ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிச்சிடும். முருகர் பக்தர்களுக்கு முருகர் தந்தை கவசமாக இருக்கிறது முருகர் பக்தர்களுக்கு தெரியும். அதனால்தான் ரொம்ப விரும்பி விரும்பி முருகனை ரொம்ப நம்பிக்கையோடு வணங்க ஆரம்பித்து வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. முருகர் பேரை சொல்லி எல்லா விஷயங்களையும் சுபிட்சமாக செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் எதிர்க்க இருக்காங்க பார்த்தீங்களா, எதிராளிக்கு அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது. தெரியாமல் ரொம்ப முருகர் பக்தர்கிட்ட மோதுறது, அவங்கள தேவையில்லாமல் கேவலமாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இது, என்ன தான் நம்ம நினச்சாலும் என்ன செஞ்சாலும் இவன் தோக்கவே மாட்டானே, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே, ரொம்ப தெளிவாக இருக்கானேன்னு யோசிக்கவும் செய்வாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம முருகர் தந்தை தாங்க. அவர் நமக்கு கவசமாக இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பாகவும் இருப்போம், ரொம்ப செழிப்பாகவும் நம்ம இருப்போம். வெற்றி முகமாகவே நமக்கு எப்போவுமே நம்ம காணப்படுவோம். எதிர்க்க இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் முருகன் அருளால். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.